லுக்கான கோல் ஐஸ் லுக் வேணுமா? மறக்காம இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல இந்த மேக்கப் லுக் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கார்ஜியஸ், நான் உங்க ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மினிமல் மேக்கப் தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து அந்த பிளம்மோட சாஃப்ரான் அண்ட் குங்குமாதி ஆயில் க்ளோ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எங்க அம்மாவுக்கும் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னா நீங்க கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சரே வந்து நல்ல ஒரு ஜெல் டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேக்கப் கீழே போடுறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து நான் எஸ்பெஷலாக கொஞ்சம் இந்த அண்டர் ஐஸ்லலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான மேக்கப் போடுறதா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அந்த வித்தின் த க்ளோ கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த சோலார் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெயிலில் போகிறீங்க, ஒரு மார்னிங் டைம் எப்போவுமே வந்து சன்ஸ்கிரீன் மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வந்து சன்ஸ்கிரீன் போடுறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சன்ஸ்கிரீன் வந்து லிப்ஸ்க்கும் சேர்த்தே போடுங்க, அதே மாதிரி நெக் ஏரியாலையும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி போட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேக்கப்புக்கு போயிடலாம். என்னோட ஸ்கின் இப்போ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன்ல வந்து நல்லா சோக் ஆயிருக்கு, எஸ்பெஷலி என்னோட ஐப்ரோஸ்லாம். அண்ட் இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நைக்காவோட இந்த ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன். இது கூடவே ஆக்சுவலா ஒரு குட்டியான ஒரு ஸ்பூலி வரும், ஒரு குட்டி ப்ரஷ் வரும். பட் அது வந்து எங்கன்னு தெரியல, நான் தொலைச்சிட்டேன். அதுக்கு பதிலாக வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட நேச்சுரலாக கிடைக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் போல்டாக பண்ணலான்னு பிளாக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பிளாக்ல வந்து லைட்டாக நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். சென்டர்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணி இந்த டிப்லேருந்து இந்த மாதிரி ஒரு பெண்ட் கொடுத்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம 2 ஐப்ரோஸும் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் பிளஷ் யூஸ் பண்ண போகிறேன். பிளஷ்க்கு வந்து நான் இன்னைக்கு சீக் டென்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து எட்யூட் ஹவுஸ்லேருந்து இந்த வாட்டர் டென்ட் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ஷேட் வந்து செரி ஏட், நல்ல ஒரு ரெட் கலர் ஷேட் இது. அண்ட் எக்ஸஸ்லாம் இந்த ப்ரஷ்ல வந்து இப்படி வச்சுட்டு அண்ட் லைட்டாக வந்து கொடுத்துட்டு டக்குன்னு இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஸ்கின்லேயே ஒட்டிக்காம எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ்லேயும் லைட்டாக மட்டும் பிளஷ் போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து சீக்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நோஸில் போடுங்க. ஏன்னா வந்து சீக்ஸில் பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு வந்து நோஸில் இருக்கிறது வந்து ட்ரை ஆகிடும். அதனால எப்போவுமே எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நோஸ்க்கு வாங்க. இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ணாததுனால இந்த நைக்காவோட ஆல் டே மேட் காம்பேக்ட் பவுடர் தான் வச்சு செட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல கவரேஜே கொடுக்கும். ஸோ உங்களோட ஆயிலினஸ் எல்லாமே இது வந்து மேட் ஆக்கும். அண்ட் இதோட ஷேட் வந்து பெய்ட் 03. அண்ட் இந்த மாதிரி வந்து சின்க்கு கீழே அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு உங்ககிட்ட ஒரு ஷேட் பிரைட்டராக ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்குன்னா இந்த ஏரியாஸில் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்க. அது உங்களோட மேக்கப்பே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அண்டர் த ஐஸ்லேயுமே வந்து நான் இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாஸ்லலாம் வந்து போட்டால் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பஞ்சில் எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் சீக்ஸில் போட்டுடுறேன். லைட்டாக அந்த ஷைன், நம்மளோட மாய்ஸ்சரைசரில் இருக்க ஷைன் வந்து தெரியணுன்றதுக்காக இந்த ஏரியாவில் மட்டும் வந்து நான் லைட்டாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோ போட போகிறோம். அண்ட் ஐஷேடோக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த பிரிட்ஜிட்டன் பேலட் எடுத்திருக்கேன், நைக்கா காஸ்மெட்டிக்ஸோடது. அண்ட் இதில் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடை வந்து பேஸாக கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ரௌன் ஷேட் நான் எடுக்க போகிறேன். ப்ளஸ் இந்த ஒரு கோரல் ஷேட் மாதிரி இருக்கிறதையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணி போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேடை வந்து இந்த டிரான்சிஷன் ஏரியாவில் வந்து கொடுத்துக்கிறேன். லைட்டாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இது சும்மா நீங்க ரஃப்பாவே பண்ணலாம், ரொம்ப வந்து ப்ரிசைஸா தான் பண்ணணுன்றது வந்து கிடையாது. லைட்டா போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் சென்டர்ல வந்து இந்த கோரல் ஷேட் கொடுக்குறேன். அப்ப வந்து அது ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் அவ்வளவுதான், நம்ம ஐஷேடோ போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம காஜல் ஐலைனர் போட்டுடலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிரிட்டியஸ்ட் பார்ட் ஆஃப் த மேக்கப். அண்ட் காஜலுக்கு வந்து நான் இன்னைக்கு எல்ஐடினோட காஜல் யூஸ் பண்ண போறேன். இது ரொம்பவே ஒரு நல்ல அஃபோர்டபுளான அண்ட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ற காஜல், நல்ல ஸ்மூத் அண்ட் க்ரீமியா இருக்கும். பட் இது கொஞ்ச நேரத்துல வந்து கொஞ்சம் லைட்டா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குமே வந்து நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், அது நான் சொல்றேன். அண்ட் ஒரு எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இந்த காஜல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ட்ஸில் இது போட போகிறேன். ஸோ ஏதாவது ரெசிடியூ இருந்ததுன்னா லைட்டாக வைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல எந்த வெட்னஸும் இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அண்ட் கொஞ்சம் இந்த ஷார்ப்பர் சைடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஷேப்பே நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதே மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி திங். நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கனாலே வந்து தெரியும். அண்ட் நான் இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் உள்ளே போடலை, நான் வெளியே தான் போடுறேன். நான் டைட் லைன் பண்ணல, நான் வந்து ஐஸ்க்கு வெளியே தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி போடுறதுனால உங்களோட ஐஸ் வந்து பிக்கராக தெரியும், ஸ்மாலராக தெரியாது. இந்த மிஸ்டேக் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. உள்ளே போட்டிங்கன்னா வந்து கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் இந்த எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் நல்லா திக்காக வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இந்த இன்னர் கார்னர்லையுமே லைட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுறேன். அண்ட் நான் அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு லைட்டாக இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் பண்ணால் போதும். அந்த லைன் ட்ரா பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக இதை வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். தட்ஸ் இட். நான் லிப் பாமே அப்ளை பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே ஸ்கின் கேர் பண்ணும்போதே வந்து லிப் பாமும் போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் லிப்ஸ்டிக் போடும்போது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் அப்போது. அண்ட் நான் இன்னைக்கு வந்து கெமிஸ்டர் பிளேயோட வெனிலா லிப் ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஐலைனர் போட்டுடலாம். நான் இன்னைக்கு ஐலைனருக்கு வந்து லாக்மியோட ஐகானிக் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் லைனர். இதோட டிப்பும் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு லைனர் வரைகிறதுக்கு. ஸோ எக்ஸஸ் எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் சென்டர்லேருந்து நான் இன்னைக்கு ட்ரா பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தின்னாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எண்டோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப குட்டி விங் தான் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு ஐலுக் மாதிரி ஆகிடும். அதனால வந்து சின்ன விங்கோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸோ வந்து அந்த சென்டரையும் வந்து ஸ்டார்டிங்கையும் லைட்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம் இப்போ. அண்ட் இன்னும் ரொம்ப தின்னாக வந்து இது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இந்த கண்லேயே வந்து இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த எண்ட்ஸில் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இருந்தும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்மளோட காஜல் வச்சு இந்த மாதிரி இன்னர் கார்னரில் ஒரு குட்டி விங் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் வந்து ஐலைனர் வச்சும் பண்ணலாம். எனக்கு வந்து காஜல் வச்சு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால வந்து நான் காஜல் வச்சு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த விங்கும் இந்த ஐலைனரையும் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு ஐ லுக் கிடைக்கும் நமக்கு. அண்ட் உங்களோட காஜல் வந்து கீழே இறங்காம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க பிளாக் ஐ ஷேடோ ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ ஒரு ஐப்ரோ கேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னைக்கு நைக்காவோட ஐப்ரோ கேக் தான் யூஸ் பண்றேன். இது பிளாக் கலர் எடுத்துட்டு லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஆயிலினஸ்லாம் வந்து நல்லா லாக் பண்ணிக்கும். ஃபுல் டே வந்து அதே மாதிரி இருக்கும், நம்ம போட்ட ஷேப்லேயே அதே மாதிரி இருக்கும், கீழே வந்து இறங்காது. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காராக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த லேஷ் எசன்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நல்லா எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மஸ்காரா வந்து எப்பவுமே மேலே அண்ட் கீழேயுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுடலாம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு நைக்கா காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஆல் டே மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். அண்ட் இதோட ஷேட் வந்து பான்.
நல்லா க்ரீமியா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஏர்த்தியான ரெட் அண்ட் ப்ரௌன் அண்டர் டோன்ஸ்ல இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். இப்ப நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. இப்ப பொட்டு வச்சிடலாம். பொட்டுக்கு வந்து இந்த குட்டி குட்டியான கலர் ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்க போறேன். அண்ட் இதுல வந்து இன்னைக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா ரெட் கலர் வைக்க போறேன். அண்ட் இப்போ ஆக்சசரிஸ் போட்டுடலாம். ஸோ இயரிங்ஸ்க்கு வந்து இந்த பெரிய கோல்ட் ஜும்கா போட போறேன். அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வந்து இந்த ரெட் கலர் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அண்ட் நடுவுல வந்துட்டு இந்த ஆன்டிக் கோல்ட் கலர் பேங்கிள் வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வெயிட் ஃபார் த ஃபைனல் லுக். So that's it for today. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம இந்த லுக்கை ட்ரை பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், vlogsலாம் ரொம்ப பிடிக்கும்னா இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.